டிஆர்எஃப் நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ரிட்டர்ன் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோயம்புத்தூர் தான். நான் டேரெக்டாக சேலம் தான் மேப் போகலான்னு இருந்தேன். பட் ஆனால் இப்போயே கோயம்புத்தூருக்கே பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes காட்டுது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 7னா 10 மணி தான் கோயம்புத்தூரே போவோம். 10 மணிக்கு கரெக்டாக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக சேலம் போயிடலாம். அப்படி இல்லை லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஆல்ட் ஆகிட்டு காலைங்காட்டி இப்படியே ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிடலான்ற அப்படி ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ என்ன ஏதுன்னு எனக்கு இன்னும் விளக்கமாக புரியல. ஏன்னா நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் போய் சேர்கிற டைமிங் பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஹெவன், சிம்பிள் வேர்ட்ஸ், சிம்பிள் இல்லை ஜைஜாண்டிக் வேர்ட், ஹெவன் அப்படி சொல்லணும். வேறு மாதிரி. ஏன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், நான் நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் ஆகாயங்க நீர்வீழ்ச்சி ஸோ இது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆகாயங்க நீர்வீழ்ச்சியை 10 மடங்கு சேர்த்து ஒரே இடத்துல வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வேறு எங்கேயாச்சும் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ட்ரிப் நம்ம அதுக்கும் போகலாம். ஏன்னா எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை உண்மையாலுமே. கீழே இருக்கும்போது கூட பரவாயில்ல, நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் யாருமே இல்லை அதிகம். எல்லாரும் சில் பண்ணிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. கீழே வந்து அதிக பேர் நின்றுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கத்திட்டு கூச்சலிட்டு இருந்தாங்க. ஆனால் மேலே வந்து யாருமே இல்லை, அமைதியாக வந்து உட்காந்துறாங்க. அந்த பீஸ் தான் நம்மளுக்கு வேணும். நம்மளும் மேலே இருந்தோம்னா போயிட்டு ரெண்டு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து பசங்களை உட்காந்துட்டு சந்திரனா வந்துன்னா சரக்கு வாங்கிட்டு வந்து மேலே உட்காந்துருப்போம். அப்படி இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் பிளான் பண்ணதே தப்பு தெரியல டிஆர்எஃப். நாங்கள் பிளான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். அது கரெக்டான டைமில் கரெக்டாக செயல்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நைட்டு கரெக்டாக வால்பாறைக்கு மேலே ஏறி வந்தோம், ஸ்டே பண்ணோம், கரெக்டாக வந்து ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு. ஆனால் காலையில் நாங்கள் கிளம்புனது வந்து 6 o'clock பக்கமாக கிளம்பணும் ரூமில் இருந்து அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் கிளம்புறது பார்த்திங்கன்னா 9 o'clock தான் ரூம் விட்டு இதே பண்ணோம், எக்ஸிட் ஆகணும். கரெக்டாக சாப்பிட்டு கிளம்புறதுக்கு ஒரு 10:30 பக்கமாக ஆயிடுச்சு. வாச்சலாம் என்ன சொல்லலாம், சார்ஜர் கேமரா சொல்லி ஒரு சார்ஜ் இல்லை. நான் கூடயும் எனக்காக என் அன்புக்காக வெயிட் பண்ணுறேன் நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, நிஜமாலுமே தெரியுது, இந்த சார்ஜுக்கோசரம் பைத்தியக்கார கோமுட்டை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. சலாம் அவன்கிட்ட கொடுக்க சொல்லலாம். ஏன்னா ஏறிட்டு இருக்கு சார்ஜர் எடுத்து ஒரு 1/2 hour ரூபா. சுவிட்ச் ஆஃப் ஆயிரு. ஏன் இப்படி பண்ணுறேன்? ஊர் வரைக்கும் போனியா? வா போகும்போது பார்த்துக்கலாம். வா ஒரு கழட்டி பேக்கல் தரேன். டேய் எப்போ இருந்தாலும் பாலக்காடு ரோடியா போயிட்டு கோயம்புத்தூர் போய் தான் போகணும். சரியா? புரியுதா நல்லா? ஏன் எந்த பக்கம் போனாலும் கோயம்புத்தூர் போகணும். அதனால் நீங்கள் வாங்க, டேரெக்டாக வாங்க. சரிங்களா? பார்த்து வாங்க சொல்லலாம், பார்த்து பார்த்து வாங்க. சரிங்களா? இவன் முறுக்குறான்னு சொல்லிட்டு இவனை பின்னாடி தான் தராதீங்க. இவனை நீங்கள் முன்னாடி வாங்க, இவங்களே ஃபாலோ பண்ணிட்டோம். சரியா? இவன் கொண்டு போய் எங்கே சாத்திடுவான். அது பிரச்சனை இல்லை. அவன் சாத்திட்டு ஏன் சொல்லுவான், நீங்கள் பார்த்து பார்த்துருவான் சொல்லிவிட்டேன். தம்பி அவங்கள ஃபாலோ பண்ணி வா. சரியா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஹெவன் தான். இந்தாண்ட பாருங்க. ஆனால் இந்தாண்ட ஓரம் வாழ்றவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்கய்யா. அவ்வளோதான். மொத்தம் இதே பாரு எவ்வளோ தண்ணி போகுது பாரு. ரெட் அலர்ட்லாம் போட்டுச்சுனால கடல் மாதிரி போவோம். இப்போ பார்க்கவே கடல் மாதிரி தானே இருக்குது. ஆனால் உண்மையாலுமே என்னன்னா அந்த தண்ணி மேலே வந்து ஊற்றுறத பார்த்தோன்னே எனக்கு ஃபுல்லாக மாதிரி ரீல்ஸில் பார்க்கும்போது ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது டோட்டல் வைபே தூக்கி விட்டுருச்சு. பல்லு இருக்கவும் பக்கோடா சாப்பிட்றான். நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் ஸ்கூட்டி பின்னாடியே போகல, முதல்ல நான் ஸ்கூட்டி ஓவர்டேக் பண்ணுறேன். ஏங்க கட்டி அணைச்சிட்டு போகிறாங்க. இல்லை பேதியில் போவான், அது என் பொண்டாட்டியில். ஓகே பாட்டம்லேருந்து மேலே இருந்தக்கூடிய ஓகே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக நினைச்சிட்டோம், என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் மேலே போயிட்டு நின்று அந்த வியூ பார்த்தோம் பாருங்க, அற்புதமாக இருக்குது. அந்த தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக கீழே கொட்டும் போது அதிலிருந்து சாரல் அப்படியே பறக்குது பனி மூட்டை மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வாய்ஸை ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். எப்படி உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்குதா இல்லைன்னு கூட தெரில. கரகரன்னு கேட்டுச்சுன்னா ஒன்றுமே இல்லை, என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்த சால்வ் என்ன பண்ணுறோன்னா அதை தான் பண்ண போகிறோம். ஸோ ஹெல்மெட்டை மாற்றி ஏற்றிடுறோம். ஸோ ஹெல்மெட் நம்ம புதுசாக வாங்குறதா இருந்தால் இது ஹெல்மெட் கொடுத்துடலாமா, இல்லை ஃபஸ்ட்டு வாங்கின ஹெல்மெட் அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணணும். பார்ப்போம் அதை என்ன எதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இப்போதைக்குலாம் அமௌண்ட் இல்லை. ஃபுல்லாக அடுத்த ரைடு பிளானிங் இருக்குது. அதுக்கு அந்த அண்ணன் சொன்னார்ல, அந்த அண்ணன் சொன்னால் ஆஃப் ரோடுக்கு ஒரு ரோடு ஊர் சொன்னார். அந்த ஊர் பேர் என்ன? ஐயோ அது நல்லா ஊர். அதுக்கு ஒரு ஆஃப் ரோட் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எல்லாம் பிளானிங் மேலே பிளானிங் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன காசு தான் இல்லை. பிளான் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருப்போம், காசு வரப்போ போய்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாரு, ஒரு ராட்சஸ் மாதிரி இருக்கேன். ஐயோ எவ்வளோ தண்ணி போகிறோம் பாரியா. என்னாச்சு ராஜா, பஞ்சரா? காத்தடிச்சா பாருங்கள பஞ்சரா, ஃபுல் பஞ்சரா. எங்கே விட்டேன்? பெட்ரோல் பங்க் ஒன்றே அங்கே தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதை விட்டால் காற்று இறங்கி அடிக்க முடியாது. பெட்ரோல் பங்க் அங்கே தான் இருக்குது. அது அதிரப்பள்ளியில்
சொல்ல ஓரளவுக்கு நம்ம பொறுமையாக ஓட்டினா தான் உண்டு. தெரியுது நான் அப்படியே ஓடுன்னு சார் வந்துடுறேன். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஓட்ட முடியுமா எங்கேயாச்சும்? இது கொஞ்சம் குதிரமா? எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 1/2 கிலோமீட்டரா? 1/2 கிலோமீட்டர் இல்லை வருதா? சரி சரி தேங்க்யூ சேட்டா. நம்ம கூட வந்த ரைடருக்கு டயர் பஞ்சர் ஆகிடுச்சாட்டுக்கு. ஸோ காற்று ஃபுல்லாக இறங்குது. இன்னும் பாதி காற்று இருக்குது, பரவாயில்ல. ஆனால் அதுக்குள்ளே நம்ம பஞ்சர் ஒட்டி ஆகணும். அப்படி இல்லைன்னா நடுவில் நிற்க வேண்டியது தான் அந்த காட்டுக்குள்ளே. சேட்டா இவ்வளோ பஞ்சர் கடை உண்டா? பஞ்சர் கடை இங்கேருந்து ஆ 1 கிலோமீட்டர் சென்டர் இருக்கு. அங்கிருந்து കുറച്ച് முன்னாடி லெஃப்ட் கட் இந்த டைம் ஓப்பனில் இருக்குமா? ஓப்பன் ஆகாது. அங்கே கேட்டால் நம்பர் கிடைக்கும். ஓ நம்பர் கிடைக்குமா? இந்த சைடு எதுவும் இல்லையா? அப்படியே சாலக்குடி தான் போகணும். சூப்பர். இல்லை இல்லை இன்னொரு பைக்கு, ஃப்ரெண்ட் பைக். சரி அங்கே போயிட்டு வந்துடுவாப்பா. பம்புக்கு முன்னாடியா? அந்த இங்கே பாலம் கட்டிங் இருக்குல்ல, அது தாண்டி அங்கே கேட்டல் இருக்குமா? இல்லை யாரும் தெரியல. அங்கேருந்து இங்கே போக சொன்னாங்க. போய் கேளு. சரி ஓகே தேங்க்யூ. அப்போ அங்கே போய் கூட்டு வந்துடலாம் மச்சலாம். இல்லை பசங்க அங்கே இருக்கானுங்க. அல்ல நீங்கள் அங்கே போய் அந்த ஆளை கூட்டிட்டு போட்டு போங்க. அப்படியா? அங்கே சென்டரில் அந்த ஆளுக்கு ஒரு ஷாப் இருக்கு. அங்கே கேட்டா அவரு நம்பர் வரும். அந்த ஆளை குளிச்சுட்டு இந்த சிலர் ஷாப்புக்கு முன்னாடி வராம. பேர் ஏதாச்சும் பேரு? ரகு இல்லை அடையாளத்துக்கு பக்கம். அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரீட் லைட் இருக்கு சென்டரில். சரி ஓகே தேங்க்யூ சேட்டா. நான் மனுஷன் உன வேறு லேட் ஆகுதுல்ல சேட்டா. இவட பஞ்சர் கடை உண்டோ? பஞ்சர் கடை உள்ளாரையா? யாராச்சும் அண்ணா பஞ்சர் கடை இவர் உண்டோ? அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லும். 574. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணன் தான் பண்ணுறீங்க. ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த அந்த பாலம் கட்டாக்குதுல்ல அங்கே. 2 வீலர் பேக் வீல் பல்சர் என்ன ஸ்டோன் இதே மாதிரி வண்டி. இங்கே ஏட்டாந்து ஓட்டிக்கலாங்களா? எங்கிட்ட கொண்டு வர வண்டி. லொக்கேஷன் அனுப்பிச்சு வர சொல்லு. ஹலோ கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிங்க. பக்கத்தில் நிற்கிறவாங்க. 1 கிலோமீட்டரில் பஞ்சர் கடைக்கிட்டு நிற்கிறோம். ஆமாம் சீக்கிரம் வாங்க. லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்கோம் சொல்லு. காலத்துக்குள்ளே போகல. வந்த வழியில் பின்னாடி வர சொல்லு. வந்த வழியாக லொக்கேஷன் அனுப்பியிருக்கும் பாருங்க. ஆமாம் வந்த வழியாக இப்போ இவர் நீ இப்போ நீ வந்த வழியிலே வாயா. நான் ரோட்டில் நினைக்கிறேன் பாரியா. ஒரு அந்த ஒன்றும் இல்லை அந்த பொண்ணுங்களாம் ஒரு டைம் நின்றுட்டு இருந்துச்சுல்ல பஸ் ஸ்டாப்பில். அந்த லேடிஸ் நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அதை தாண்டி வா. நான் ஒரு ரோட்டில் நினைக்கிறேன் பாரு. வா நீ வா நேரம் இதே ஆகட்டுறேன். ஸோ ஒரு வழியாக பஞ்சர் கடை நேரத்துக்கு இருக்குது. கரெக்டாக நம்ம நல்ல நேரமோ என்னமோ அந்த அண்ணன் எங்கேயும் வெளியே போகாமல் கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக கடைக்கு வந்தார். நம்மளும் கடைக்கு போயிட்டு ஃபோன் அடித்தோம். இது மாதிரி இங்கே தான் தம்பி இருக்கேன் அப்படின்னு. அப்படி நான் ஒரு பஞ்சர் ஒரு வண்டி விட்டணும் இந்த மாதிரி வண்டிங்க அப்படின்னு. அப்படியே சரி ஒட்டிக்கலாம் தம்பி, வர சொல்ல வண்டி இங்கே எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டார். எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். ஸோ வர்தனுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ இங்கே வாங்க அப்படின்ட்டு இருக்கோம். வந்தாங்கன்னா பஞ்சர் ஓட்டிட்டு ஜம்முன்னு கிளம்பலாம். வண்டி அப்படி வருதான். அவரு எங்க சொல்லலாம்? அவருங்க உள்ளார நம்ம நல்ல நேரம் கரெக்டாக ஒரு அண்ணன் எங்கே வெளியே போகல. போய் சாப்பிட்டு போ. நீ வேணா சாப்பிட்டு போ. சாப்பாடு A few moments later. கரெக்டாக இருக்குல்ல? ஸோ டிஆர்எஃப்
ஸோ வண்டி ஜம்முன்னு பஞ்சர் ஒட்டியாச்சு. ஸோ இந்த ஒரு கடையில் தான், ஸோ கிருஷ்ணா டயர் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதிரப்பள்ளியிலேருந்து இங்கே மொத்தம் 2 கடை தான் இருக்குது. ஒரு கடை இங்கே இருக்குது, இன்னொரு கடை வந்து முன்னாடி இருக்குன்ட்டாங்க. ஆனால் அந்த கடை வந்து சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்கிறாங்க. சண்டே மட்டும் தான் லீவு மோஸ்ட்லி. ஸோ இங்கே இருக்கிற அதிரப்பள்ளி வந்துட்டு யாருக்காச்சும் வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 2 பஞ்சர் விட்டுருக்காங்க ஒரே இதில். கரெக்டாக ஆல்ரெடி குத்துன இடத்துல குத்திருக்கு என்ன ஆடியா, ஆல்ரெடி குத்துன இடத்துல குத்திருக்கு. ஸோ அதனால் 2 பஞ்சர் 125 ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை, சண்டே. சரி வாங்கிட்டா, அண்ணனோட நம்பர் கீழே கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் அதிரப்பள்ளி வந்துட்டு யாராச்சும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக அதிரப்பள்ளியிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். ஸோ பசங்க கரெக்டாக இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து 35 கிலோமீட்டர் தாண்டி இருக்காங்க. ஸோ வரதான் எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்கு செட்டுக்கு. ஸோ அதனால் இங்கேயே ஏதாவது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அப்படி தலைவன். சில சாப்பிட்டியா? ஓகே போகலாமா? ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டியா? ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கினியா? சரி வா பார்த்துக்கலாம். வா வேணா, வண்டி திருப்பு டைம் ஆகுது. வா வண்டி திட்டு வச்சலாம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போகிறதுக்கு இப்போ இருந்தால் 1 hour ஆயிரும். அங்கே அந்த பக்கம் போகிறதுக்கு 35 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிறதுக்கு 1 hourன்னு கேட்டிங்கன்னா நைட் டைமு. ஸோ எங்களால் எந்த அளவுக்கு க்ரூஸ் பண்ண முடியுமோன்னு தெரில. ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே அங்கே தான் இருக்குது, போனால் தான் வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்சு போயிடுவோம். ஸோ டிரஃப் நான் பசங்களை மீட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ண டிரஃப். A few moments later. வரதனுக்கு ஃபோன் அடியே விட்டுட்டு போக மாட்டார் அவரு. ஸோ கரெக்டாக இது பண்ணம்பள்ளின்னு சொல்லி ஊர் பேர் போட்டுருந்துச்சு. ஸோ இந்தாண்ட டேரெக்டாக போனால் திருச்சூர்னு சம்திங், இந்தாண்ட பொட்டா. கீழே சர்வீஸ் ஓடிச்சலாம். ஏன்னா இப்படி தள்ள விட்டீங்க? ஏன் என்னவா? அதாங்க அப்புறம்ண்ணே எனக்கு தெரியல, நீயே போடு. ஸோ கரெக்டாக பசங்க இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நம்ம இப்போ எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வா 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். 16 நிமிஷத்தில் போய் ரீச் ஆயிருன்னு சொல்லி போட்டிருக்கு. கரெக்டாக பைபாஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பைபாஸ் ஏறிட்டோம்னா இதுக்கு மேலே பறக்க வேண்டியதான். வண்டி பைத்தியக்கார கூப்பிட்டேன், நீ எதுக்கு ஏச்ச வரதானே முன்னாடியே போயிட்டு அப்படியாட்டுக்கு. அவரும் இழுத்து பிடிச்சி போயிட்டு இருக்காரு. பசி, எல்லாத்துக்குமே பசி. ஸோ எங்கேயாச்சும் போய் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், பைபாஸ் ரீச் ஆக போதும். வண்டி பறக்கும் பாருங்க இதுக்கு மேலே. இன்னும் எல்லாம் கிளாமராக தான் இருக்கானு. இந்த பக்கம் பொண்ணுங்க தான் கொஞ்சம் கிளாமராக இருக்குன்னு பார்த்தா பசங்க அதிகமாக கிளாமராக இருக்கானுங்க. அங்கே சொல்லலாம், அவன் உண்மையாக வெறும் ஜட்டி மட்டும் தான், வெறும் ட்ரௌசர் மட்டும் தான் போட்டிருக்கான். ட்ரௌசரு மேலே பண்ணி அளவுதான், உள்ளார எதுவுமே போடுறது, மேலே எதுவும் கூடாது. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கான் அவரு. அவ்வளோதான். ஒரு வழியாக பசங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. எல்லாம் ரிட்டர்ன்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கானுங்களா என்ன? அண்ணா யாரு தளபதி? யாரு யாரு புதுசா இருக்கீங்க? சரியாந்திர காண்டில் இருக்க வர ரெடி, சரியாந்திர காண்டில் இருப்பேன் ரெடி. அவ்வளோதான். அன்னைக்கு இப்போ மேலே அத்திரப்பள்ளி வரத்துக்கும் எவ்வளோ லேட் பண்ணீங்க, இங்கே வரதுக்கும் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க? செல்லாம் வணக்கம் செல்லாம், நல்லா இருக்கா? ஜாக்கெட் பத்திரமா? சூப்பர். கிளம்பிட்டீங்களா நீங்கள்? எங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க? டயர் பஞ்சரா போச்சு. பேக்கு ஃப்ரெண்ட்னா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் கொஞ்சம் காலி கட்டி கொண்டு வந்தேன். பேக் ஃப்ரெண்டை கூட வந்துடலாம். பேகு அதுக்கப்புறம் பஞ்சர் கடையை பார்த்து பஞ்சர் போட்டு அதுக்கப்புறம் வந்தோம். சலாம் ரைடிங் ஜாக்கெட்டில் அந்த மாஸ்க் இருக்கா? ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தானே சொன்னேன். நான் போட்டுக்கு தானே சொன்னேன். அதுக்கப்புறம் வண்டியில் இருக்கியா இந்த பாலக்லவாக்கான வெறும் ஹெல்மெட்டை போட முடியாது. மண்டையில் உறுத்திக்கிட்டே பிச்சுக்கும் மண்டை கழட்டும் போதெல்லாம். அதுக்கப்புறம் என்னாச்செல்லாம் பேக்கப்பா கேமரா. நான் வண்டியே ஓட்டல, எங்கேயே வண்டியை நான் ஓட்டலையா? 390 ஓட்டவே இல்லை நான் இன்னும். ஏன் வரது அங்கேயே சாப்பிட்டாரு, அதனால வேணான்றா. அப்படியே ஏன் வேணான்றாரு? ஏன் வேணாம்? சாப்பாடு வேணவா?
ஸோ கிடையாது, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கஞ்சி பண்ணுறேன். இந்த கேரளாவில் ஒரு தொல்லையா இது வேற இருக்கு, அங்கேயும் இங்கேயும் சிக்னல் போட்டு வச்சிருப்பாயா, நிற்காமே போக முடியாது. இதுக்கு வெள்ளை கோட்டை தாண்டி இன்னும் ஃபைன் போட்டுருவோம்.